தங்களுக்கு ருசிக்கவில்லை என்பதை தங்கள் திருமுகத்தை பார்த்தவுடனே நான் புரிந்து கொண்டேன். அற்புதமான கண்டுபிடிப்பு. உமது பெயர் மட்டும் நலன் என்று இருந்தால் போதாது, சமையலும் நலபாகம் போல் ருசிக்க வேண்டும். நானும் என்றாவது ஒரு நாள் நீர் நன்றாக சமைத்து விடுவீர் என்று பல நாட்களாக காத்திருக்கிறேன். ஆனால் நீரோ என்றும் ஒரே மாதிரியாகத்தான் இருப்பேன் என்று சமையல் சாதனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மன்னவா. எப்படியாவது உங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் யோசித்து யோசித்து இன்று புதிதாய் ஒன்றை செய்திருக்கிறேன். பலே, இத்தனை நாட்களாக பழைய பதார்த்தங்களினால் என் நாவை கொன்று கொண்டிருந்தீர். இன்று புதிதாய் ஒன்றால் கொல்வதாக உத்தேசித்து விட்டீரோ? நீர் ஒரு பதார்த்தத்தை புதிதாக செய்து அது நன்றாக இருக்கிறதா என்று சோதனை செய்ய நாட்டை ஆளும் மன்னனையே தேர்ந்தெடுத்து விட்டீரோ? ஐயோ மன்னா, நான் சொல்ல வந்ததின் அர்த்தம் அதுவல்ல. வேண்டாம், இங்கிருந்து சென்று விடு. என் கோபத்தை கிளறாதே. தங்களை வைத்தா நான் செய்த புதியதை சோதனை செய்வேன். என்னையும் இன்னும் பலரையும் சோதனைக்கு உட்படுத்திய பிறகுதான் இதை நான் தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.